அவெஞ்சர்ஸ்லேயே முக்கியமான கேரக்டர்னா அது அயன்மேன் மட்டும்தான். அவனுக்காண்டியே ஃபர்ஸ்ட் ஒன்று படம் வந்துச்சு. அதாவது அயன்மேனோட ஆரிஜினை பற்றி சொல்கிறது, அவன் எப்படி அயன்மேன் ஆறுனா அப்படி இப்படின்னு சொல்கிற கதை தான் அயன்மேன். அதோட ஒன்லைனை மட்டும் சொல்கிறேன் கேளுங்க. எதுக்குமே உதவாத ஒரு பணக்காரன், புத்திசாலி, நல்ல ப்ளே பையும் கூட. அவன் வந்துட்டு நிறைய இடத்துல இந்த மாதிரி ஊர் பற்றி சுற்றிக்கிட்டு இருக்கையில அப்பன்னு அவனுக்குன்னு ஒரு கஷ்டம் ஒன்று வருது. அதுலேருந்து அவன் எப்படி வெளியே வந்தான், எப்படி அயன்மேனா மாறினா அப்படின்னு சொல்கிற கதை தான் அயன்மேன். மார்வெல் ஃபேஸ் 1ஓட ஃபர்ஸ்ட் படமே இதுதான். பாக்ஸ் ஆஃபீஸில் சூப்பரான கலெக்ஷன் எடுத்த படமும் இதுதான். ஆர்டிஜியோட சூப்பரான கம்பேக்கான படமும் இதுதான். அதனாலே இந்த படம் எனக்கு நிறையாவே பிடிக்கும். இன்னொன்று இது வந்து நிறைய கேட்ஜெட்ஸ் அந்த மாதிரிலாம் வருமா, ஸோ இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலேயே நம்ம எடுத்தோன்னே இந்த படத்தை பண்ணுவேன்னு சொல்லிட்டு இந்த படத்தை பண்ணுறேன். யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கனை ஆளில் போட்டுக்கோங்க. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ அவங்க கதைக்குள்ளே போகலாம். கதையோட ஸ்டார்டிங்லேயே ஆப்கானிஸ்தானில் ஏதோ ஒரு பாலைவனத்தில் இந்த மாதிரி டேங்கர் லாரிலாம் போயிட்டுருக்கு. அதுக்குள்ளே தான் நம்ம தலைவனை உட்காந்து கூப்பிட்டு போயிட்டுருக்கானுங்க. இவனுக்கு ஆட்டையிலேயே கையில் ஒரு பாட்டிலோட தான் காட்டுவானுங்க. ஸோ இவன் வந்து ப்ளே பாய், புத்திசாலி, பணக்காரன் கூட. எல்லாத்தையும் நல்ல சகஜமாக பழகிற ஆள். பட் அப்பப்போ போதை ஆயிட்டானா அவன் என்ன பண்ணுறான்னு அவனுக்கே தெரியாது. அவன் வந்து ரொம்ப புத்திசாலி, ஸ்டாக் இண்டஸ்ட்ரியோட ஓனரும் கூட. அது என்னன்னா அது வந்து நவீன தொழில்நுட்பங்களை செய்கிற ஒரு கம்பெனி தான். அவங்க தான் ஆர்மி பேஸுக்கு ஆயுதத்தையே சப்ளை பண்ணுற ஆளுங்க தான் இவனுங்க. இப்போ கூட ஒரு ஆயுதத்துக்கு டெமோ கொடுக்கறதுக்காண்டி தான் இவனை கூட்டி போயிட்டு இருக்கானுங்க. இவனுக்கு வந்து நிறையா எதிரிஸ் இருக்காங்க. அதே மாதிரி தான் இவன் வந்துட்டு போயிட்டு இருக்கையில் பின்னாடி பாம்பு அடிக்குது. பாம்பு அடிச்சோன்னா எல்லாம் அந்த இடத்துல கலவரமாக ஆகுது. இவனை வந்து உள்ளே இருக்க சொல்லிட்டு எல்லா சோல்ஜர்ஸ் கீழே இறங்கிறானுங்க. இந்த மாதிரி இவனை ஒருத்தன் வச்சிருப்பான்ல அவனுமே இறங்கிடுறான். அவனுமே சுட்டு பூட்டு தள்ளனதுக்கப்புறம் இவனுக்கு வந்து உள்ளே இருக்காமல் வெளியே வருவான். வெளியே வந்ததுக்கப்புறம் ஒரு பாறைக்கு பின்னாடி ஒழிஞ்சிருப்பான். இவனோட பாம்பை போட்டு வெடிக்க வைக்கிறானுங்க. இவன் உடம்புக்குள்ள சின்ன சின்ன துகள்கள்லாம் போயிடுது. அப்படியே அதே இடத்துல மயங்குறான். அங்கே இவனை பணைய கைதியா பிடிச்சி வச்சிருக்கானுங்க. அப்பதான் தெரியுது இவனை வச்சு என்னமோ கேட்கறானுங்கன்னு. அப்ப அவனுக்கு வேற ஏதோ மொழியில பேசுனால இவனுக்கு ஒன்றும் புரியல. அப்படி 36 மணி நேரத்துக்கு முன்னாடி காட்டுறாங்க, லாஸ் வேஜாஸ்ல காட்டுறானுங்க. அப்போ இங்கே வந்து ஒரு விருது கொடுக்குறானுங்க நம்ம அயன்மேனுக்கு, அதாவது டோனி ஸ்டார்க்குக்கு. அவனுக்கு வந்துட்டு இந்த மாதிரி நிறையா இன்ட்ரடக்ஷன்லாம் கொடுத்துட்டு இவன் ரொம்ப நம்ம நாட்டுக்கு தேவைன்னு சொல்லிட்டு இந்த பேசிக்கிட்டு இருக்கான்ல, இவன் பேர் ரோட்ஸ். இவன் வந்துட்டு ஆர்மி பேஸ்லேயே ஒரு முக்கியமான கேப்டன் மாதிரி, அப்படியே நம்ம டோனியோட ஃப்ரெண்டும் கூட. ஆனால் இந்த இடத்துக்கு கூட தலைவன் வராமல் போய் கேம்பிளிங் விளாண்டுக்கிட்டு இருக்கான். அந்த கூட ஒபடியாங்கிற நம்ம ஹீரோவோட மேனேஜர் தான் வந்து வாங்குறான். இவன் தான் இந்த படத்தோட வில்லனும் கூட. அந்த விச்சுவல் நடக்கிற கீழே தான் நம்ம டோனியும் இருக்கான், கேம்பிளிங்கும் விளாண்டுக்கிட்டு இருக்கான். அப்படியே இந்த ரோட்ஸுங்கிறவரும் போயிட்டு செல்லம்மா அவன்கிட்ட திட்டிட்டு அப்படியே அந்த இதை கொடுத்துட்டு போறாரு. ஆனால் அவ்வளோ பெரிய கவர்மெண்ட் கொடுத்ததையே அவன் அங்கே வேலை பார்க்குறவங்கள்ட்ட கொடுத்துட்டு கிளம்பி வந்துடுறான். அப்போ வந்து ஒருத்தவங்க வந்து இவன்கிட்ட இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அவங்கள்ட்ட பேசி தலைமை ப்ளே பைனால அவளே கரெக்ட் பண்ணலாம். அப்படியே காலையில காட்டுறாங்க. இவளை வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் எழுப்புது. இது பேர் ஜாவிஸ். ஜாவிஸ்னா வெறும் ரோபோவோ மிஷினோ இல்லை, இது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் லைக் சாட் ஜிபிடி மாதிரி. இது வந்துட்டு எப்படின்னா இவனோட அப்படியே மனுஷன் மாதிரியே பேசும். அப்படி எல்லா மனுஷன் பண்றதும் அது பண்ணும். இந்த வீடே இப்ப இவனோட கண்ட்ரோல்ல தான் இருக்கும், ஜார்விஸோட கண்ட்ரோல்ல தான் இருக்கும். அப்பதான் இவளை காட்டுறாங்க. இவ பேர் பெப்பர் பாத். இவர் வந்துட்டு டோனியோட பர்சனல் அசிஸ்டன்ட். ஸோ அவ தான் போட்டு இங்கேருந்து சீக்கிரம் கிளம்பு அப்படின்னு சொல்லாம சொல்லி அவளை அனுப்பி விடுறா. நம்ம தலைவன் என்ன பண்ணிட்டு இருக்கானா, கீழே இந்த தலைவன் என்ன பண்ணிட்டு இருக்கானா, அவனோட லேப்ல தான் ஏதோ வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்ப நம்ம பெப்பர் பாட்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இப்ப ஒரு ஃபிளைட்டுக்கு நீங்க இன்னும் 1 மணி நேரத்துல போகணும், நீ உங்களுக்காண்டி அந்த ஃபிளைட் காத்துக்கிட்டுன்னு சொல்லல. அப்ப வந்து இவங்க சொல்றான், என்ன ஜோக் பண்றேன், அந்த ஃபிளைட்டே இன்னொட்டு எனக்காண்டி அது கொஞ்ச நேரம் கூட காத்திருக்காதா அப்படின்னு சொல்லல. அப்ப வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பெயிண்டிங் வந்து ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு, அந்த பெயிண்டிங் நம்மளுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லல. அவன் கேட்க மாட்டேங்கிறான். எவ்வளவு செலவானாலும் நீ வந்து அதை வாங்கணும்னு சொல்லிடுறான். இன்னைக்கு வந்து அவனுக்கு பிறந்த நாள். ஆனால் அது கூட தெரியாத மாதிரி அப்படி இருக்கான். சொல்லப்போனால் அந்த பெயிண்டிங்கை வாங்குறது இவளுக்காண்டி தான். அதையும் காட்டாமல் அவனும் இருக்கான். அப்போ தான் எனக்கு தெரியுது இவங்க 2 பேர்த்துக்குமே ஒரு சூப்பரான காதல் இருக்கும். ஆனால் 2 பேருமே வெளிப்படுத்திக்கிறதே இல்லை. அப்பன்னு பார்த்து என்ன ஆகுதுன்னா, இப்போ இவனை கிளம்ப சொல்லி அங்கே வந்தால் 3 மணி நேரம் கழிச்சு தான் தலைவன் அங்கேயே போகிறான். அங்கே பார்த்தா ரோட்ஸ் இருக்கான். அவன் வந்துட்டு என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வார்த்தையில் கேட்குறான். அப்படியே வா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறான் நம்ம டோனி. இவங்க இப்போ எதுக்கு போகிறாங்கன்னா, இங்கே போயிட்டு ஆப்கானிஸ்தானில் இவங்களோட ஒரு மிசைல் ஒன்று இருக்கும், அதை வந்துட்டு அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்காண்டி தான் போகிறானுங்க. அதே மாதிரி போகிற வழியிலேயே அந்த போலீஸ், அதாவது ரோடியவும் குடிக்க வச்சிடுறான். அப்படியே 2 பேர் கூத்தும் கும்மாலமாக போய் அங்கே போய் சேரானுங்க. அங்கே போயிட்டு அதே மாதிரி சூப்பராக டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறான்.
அந்த மிசைல் பேர் ஜெரிக்கோ. அப்படியே அதை மாசா செஞ்சு காட்டிட்டு அப்படியே அவன் வந்து வண்டியில் ஏறில ரோடு சொல்கிறான், இந்த மாதிரி என்னோட வண்டியில் வா அப்படின்னு சொல்ல அவன் கேட்க மாட்டேங்கிறான். இதில் வந்தால் தான்டா ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டியில் ஏறி போகிறான். அப்போ தான் இது எல்லாமே நடக்குது. அதே மாதிரி அவன் நெஞ்சுக்குள்ளே நிறையா பார்ட்டிகல்ஸ் உள்ளே போயிடுது. ஸோ வந்து அவனுக்கு வந்து ரொம்ப அடிபட்டதுனால அவன் நெஞ்சில் என்னமோ பண்ணுறானுங்க. இப்போ யார் தூக்கியிருக்கானா அந்த ஆப்கானிஸ்தானோட தீவிரவாத கும்பல் தான். இந்த கும்பலோட பேர் டென்ட்ரிங்ஸ். இதை பற்றி ஷாங்ஷி படத்துலேயே சொல்லியிருப்பானுங்க. அவன் அப்படியே முழிச்சு பார்க்கையில் அப்போ தான் அவனோட வயர் வந்து அப்படி போகுது நெஞ்சு பகுதியிலேருந்து. அது போய் ஒரு பேட்டரியோட கனெக்ட் ஆகிருக்கு. அவன் பிரித்து பார்த்தா உள்ளே ஏதோ காந்த மாதிரி இருக்குது. இவனை உள்ளே போட்டிருக்கானுங்க. அப்போ இவன் முழிச்சு பார்க்கையில் இவன் மட்டும் தனியால அங்கே என்ஜின்னு சொல்லிட்டு ஒருத்தன் இருக்கான். அவன் வந்துட்டு ஏற்கனவே நம்ம டோனியை பார்த்துருப்பான். ஆனால் நம்ம டோனிக்கு தான் அது ஞாபகமே இல்லை. அப்போ அந்த நாட்டுக்காரங்களோட தீவிரவாதிங்க உள்ளே வரானுங்க. வந்ததுக்கப்புறம் அவங்க கையிலலாம் இவனுங்க செஞ்ச அந்த ஆயுதங்களாக இருக்கும். அவனுக்கு ஒன்றுமே பண்ணல, எப்படி அங்கே வந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே அவனுக்கு வெளியே கூப்பிட்டு வரானுங்க. கூப்பிட்டு வந்து பார்த்தா எல்லாமே இவனோட ஆயுதம் தான். எப்படி இங்கே வந்துச்சுன்னு தெரில. அப்படியே அவன் இருக்கையில் அந்த ஜெரிக்கோன்னு சொன்னேன் தெரியுமா, அந்த மிசைலு, அதை சொல்லி செய்கிறானுங்க. இவன் வந்து செய்ய மாட்டேன்னு சொல்ல இவனை வந்து டார்ச்சர் பண்ணுறானுங்க. கடைசியில் ஓகேன்னு சொல்லிடுறான். இவன் கூட அந்த நெஞ்சில் வச்சுருப்பாங்கன்னு சொன்னல, அது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தான். இந்த வெடிச்சதில் சின்ன சின்ன துகள்கள் உள்ளே போயிருக்கும். அது அவன் ஹார்ட்டுக்குள்ளே போகாமல் இருக்கிறதுக்காண்டி தான் அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டை வச்சுருப்பானுங்க. அது அதே இடத்துல தான் இருக்கும். அதுக்காண்டி தான் அந்த பேட்டரியும் கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இவனும் ஒத்துக்கிட்டனால அவனுங்க எல்லாரும் இவனை எதுவுமே பண்ண மாட்டேங்கிறானுங்க. இந்த மொட்டை இருக்கல, இவன் தான் இதோட வில்லனு கூட. இவனுங்க வந்து மலைகளுக்கு இடையில இருக்கிறனால இவனுங்க வந்துட்டு போலீஸை வந்து, அதாவது ஆர்மி பேஸால் இவனுங்களை கண்டுபிடிக்க முடியல. இவனுக்கு தெரிஞ்சு போச்சு, நம்ம செஞ்சாலும் செய்யலனாலும் இவனுங்க நம்மளை கொண்டுருவானுங்க. ஸோ நம்ம ஏதாவது தப்பிச்சா ஆகணும்னு சொல்லிட்டு அவனும் புரிஞ்சுக்கிட்டு இதை மாதிரி என்னென்னமோ வேணும்னு சொல்கிறான். அவனுங்களும் முட்டா பயிலுக வாங்கிட்டு வந்து கொடுக்குறானுங்க. இவனும் அதை வச்சு வேலையை ஆரம்பிக்கிறான். இவனுங்க எப்பயுமே இவனை கண்காணிக்கிறதுக்காண்டி செக்யூரிட்டி கேமரா வச்சுருக்கானுங்க உள்ள. அவன் என்ன பண்ணுறான்னா, இந்த மாதிரி அவன் எதுவுமே பண்ணல. அவனுக்கு தேவையான ஆர்க் ரியாக்டர் தான் பண்ணியிருக்கான். இந்த ரியாக்டர் தான் பெருசாக அவனோட கம்பெனியில் இருக்குது. அந்த கம்பெனிக்கு இது தான் பவர் சப்ளையும் கொடுக்குது. ஸோ இவனுக்கு வந்து இது வந்து ஒரு 50 வருஷத்துக்காண்டி தேவையான பவர் சோர்ஸை கொடுக்கும். ஸோ இவன் வந்துட்டு அதை வச்சுருக்கிறான். இது வந்து அவனோட உயிரை காப்பாற்றுறதுக்கு மட்டும் இல்லை, ஒரு டிராயிங்கையுமே காட்டுறான். இவனுங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை பில்ட் பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. அப்பப்போ அவனுங்க வந்து பார்த்துட்டு போகிறானுங்க. அப்போ மொட்டைக்கு சந்தேகம் வந்துடுது, நாங்கள் சொன்னது நீ செய்யவே இல்லை, அப்போ நீ வேறு என்னமோ தான் செய்கிற, நீ வந்துட்டு பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த என்ஜின்ங்கிறவரை தொல்லை பண்ண வரான். அப்போ வந்துட்டு இவர் சொல்கிறாங்க, எனக்கு ஒரு அசிஸ்டன்ட் தேவை, அவன் இருந்தால் தான் நான் வந்துட்டு ஒழுங்காக செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அவர் காப்பாற்றுறான். அப்படியே காப்பாற்றி நாளைக்குள்ளே எனக்கு அந்த மிசைல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மிரட்டிட்டு போக நைட்டாக இவனுங்க அப்படியே செய்கிறானுங்க. அப்படியே கடைசியில் செஞ்சு முடிக்கிறானுங்க. நம்ம ஹீரோவும் ரெடியாகி அந்த இதுக்குள்ளே போகிறான். அப்படியே அவனுக்கு எல்லாத்தையும் மாற்றி விட்டுட்டு அது ப்ராசஸ் ஆகிறதுக்கு நேரமாகும். அந்த மொட்டையும் கதை உடச்சிட்டு உள்ளே வரலான்னு பார்த்தா பாம் வச்சு வெடிக்க விட்றானுங்க இவனுங்க. அப்படியே சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவனுங்க வந்துட்டு நினச்சிக்கிட்டு இருக்கையில அது ப்ராசஸ் ஆகிறதுக்கு இன்னும் டைம் இருக்குது. ஸோ அவனுக்கு வந்துடுவானுங்கன்னு சொல்லிட்டு என்ஜின் வந்துட்டு அவனுக்கு உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டும் அவன் அப்படியே திடுன்னு ஓடுறான். அப்படியே அவனுங்களை அடித்து பறக்க விட்றான். கடைசியில் பார்த்தா ஒரு இடத்துல அவனுங்களை சிக்கிறான். நம்ம ஹீரோவும் அந்த சூட்டை மாட்டிட்டு அப்படியே வெளியே வரான். கெத்தாக வெளியே வந்து அவங்களோட சண்டை போட்டு ஒவ்வொருத்தனும் அடித்து பறக்க விட்றான். அங்கிட்டு பார்த்தாக்கா நம்ம என்ஜின்னா அவனை சுட்டு தள்ளி படுக்க போட்டிருக்கானுங்க. ஸோ அவன் வந்து கடைசியில் இறக்குற நொடியில் உனக்கு குடும்பம்லாம் இருக்குது, எந்திரி என்ஜின்னு சொல்லலை. அவன் வந்து சொல்கிறான், எனக்கு குடும்பம்லாம் இல்லை, எப்பயோ என் குடும்பம் இறந்து போயிடுச்சு, உனக்கு தான் இனிமேல் குடும்பம் தேவை, நீங்கள் இது கிளம்பு, நான் இங்கேருந்து அவ்வளோதான் எனக்கு முடிஞ்சு சொல்ல அந்த மொட்டை சுடுறான். அப்போன்னு பார்த்து அவன் பக்கம் ஒரு மிசைலை விட்டு அவனை அடித்து காலி பண்ணுறான். அப்படியே அவன் வெளியே வர ஒரு பெரிய இதை வச்சு சுடுறானுங்க. அப்போ இது தானே அங்கெல்லாம் இருக்கும். ஸோ எல்லா இதையும் காலி பண்ணுறான், ஆயுதத்தையும் காலி பண்ணிட்டு அங்கேருந்து அப்படி பறந்து போய் ஒரு பாலைவனத்தில் விழுகிறான். பாலைவனத்தில் விழுந்ததுக்கப்புறம் அவன்கிட்ட இருந்து எல்லாத்தையும் கழட்டி போட்டுட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பிக்கிறான். அங்கிட்டு சுற்றிக்கிட்டு இருந்த அந்த ஆர்மி பேஸ் ஆளுங்கள்லாம் வந்து இவனை காப்பாற்றி கூட்டிகிட்டு போகிறாங்க. இவனை அப்படியே அங்கே கூப்பிட்டு போனதுக்கப்புறம் வெறிய பெப்பர் பார்த்து நிற்கிறா. அவனுக்கு ஒன்றுமே புரியல. பாவம் இவன் இப்படி வந்து நினச்சிக்கிட்டு அப்படியே அவன் வந்ததுக்கப்புறம் ஒரு பர்கரும் அப்படியே ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸையும் கூப்பிட்றான். கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே அங்கே போய் உட்காந்து பேசவும் ஆரம்பிக்கிறான். எல்லாரும் கீழே உட்காருங்க. நான் இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா, நான் வந்துட்டு இனிமேல் எந்த விதமான ஆயுதத்தையும் செய்ய மாட்டேன். எப்படியோ அவனுக்கு கைக்கும் போயிருக்கு. இனிமேல் நான் என்ன வேணால் செய்வேனே தவிர அந்த ஆயுதத்தை மட்டும் நான் செய்யவே மாட்டேன். அது நிறைய பேரோட உயிரையும் எடுத்திருக்கு. இது வந்து எனக்கு இப்போ தான் ஞாபகம் வந்திருக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறனோ அது இனிமேல் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதிகாரப்பூர்வமாக சொல்லிடுறான். அவன் வந்துட்டு இனிமேல் ஆயுதத்தையும் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு
அப்போ என்ன ஆகுதுன்னா உபாடியா சொல்கிறாரு, அவன் வந்ததில் ஏதோ ஒன்று ஆயிடுச்சு, அவன் ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் எல்லாத்தையும் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எல்லாத்தையும் சம்பாதிக்கிறான். அப்போ ஒபாடியும் நம்ம ஹீரோவும் பேசுகிறானுங்க. இதுதான் அந்த பெரிய சைஸான ஆர்க் ரியாக்டர். இவன் வந்து சொல்கிறான், இந்த மாதிரி நம்ம வந்துட்டு இந்த ஆர்க் ரியாக்டரை வச்சுட்டு நம்ம என்ன வேணால் பண்ணலாம், ஆனால் இப்போ நம்ம இதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ வந்து அதை மூட போகிறோன்னு சொல்ல, எவ்வளோ ஷேர் கம்மியாகணும்னு உனக்கு தெரியுமான்னு சொல்லலை. அது எவ்வளோ கம்மியானாலும் எனக்கு பிரச்சனையே இல்லை, ஆள்கிட்ட பார்த்தாச்சும் செய்வேனே தவிர இனிமேல் நான் அந்த ஆயுதத்தையே செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு இவன் சொல்லிட்டு போயிடுறான். அப்படியே அவன் வந்துட்டு இதெல்லாம் பெரிய இதாக ஆகாதுடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இல்லை. ஆமாம் ஆகாதுல, என்னட்டு இங்கே பாருன்னு சொல்லிட்டு அவன் ஜெயிலில் செஞ்சான ஒரு ஆர்க் கிரியேட்டர் அதை காட்டுறாப்புல. சரி ரைட்டு, இதை பற்றி நம்ம இனிமேல் பேச வேணாம் ஓகேன்னு சொல்லிட்டு 2 பேரும் காம்ப்ரமைஸ் ஆகி அப்படியே நடந்து போயிடறானுங்க. அப்போ வீட்டில் என்ன ஆகுதுன்னா, நம்ம பெப்பரை ஒரு இடத்துக்கு கூப்பிட்றான் நம்ம டோனி. போனதுக்கப்புறம் அவன் வச்சுருந்த ஆர்க் கிரியேட்டர் வந்து ஜெயிலில் செஞ்சனால பழசாயிடுச்சு. ஸோ இவன் வீட்டுக்கு வந்துட்டனால அவன்கிட்ட இருந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜியை வச்சுட்டு அப்படியே புதுசாக ஒரு ஆர்க் கிரியேட்டர் செஞ்சுருக்கான். அதையும் தூக்கி பெப்பரை உள்ளே வைக்கவும் சொல்கிறான். பெப்பரும் பாவம் பயந்துக்கிட்டே உள்ளே வைக்கிறா. உள்ளே வச்சதுக்கப்புறம் இனிமேல் இந்த மாதிரி வேலையை என்னை செய்ய சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு செல்லமாக கோவப்பட்டு போகிறான். அப்போ வந்து அந்த ஏற்கனவே இருந்த ஆர்க் கிரியேட்டரை என்ன பண்ணான்னு பெப்பர் கேட்க, அது இனிமேல் தேவையில்லை, அதை வேணா நீ வச்சுக்கோ இல்லைனா உடச்சிட்டு போட்டுருன்னு சொல்லல. அவளும் ஓகேன்னு சொல்லிட்டு போகிறான். அப்படியே இங்கிட்டு வந்து ரோடியை பார்க்க தான் நம்ம ஹீரோ போகிறான். போயிட்டு இந்த மாதிரி உன்னோட உதவி எனக்கு ஒன்று தேவைன்னு சொல்லலை, ஏன்னா ஏர்ஃபோர்ஸில் அவன் இருப்பான். ஸோ அவன் நீட்டாக பறப்பான். ஸோ அதுக்காண்டி தான் இவன் கேட்கறது தான் போனான். அவன் தான் சொல்கிறான், நீ தான் எதுக்குமே ஆயுதம் செய்ய மாட்டேன்னு சொன்னீங்க சொல்லலை. இல்லை இது எனக்கு பர்சனலானது அப்படின்னு சொல்லலை, இனிமேல் ஒரு சங்காத்தமே வேணாம் ராசா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுறான். அப்புறம் என்ன தலைவனை களத்தில் இறங்கிடுறான். அவனுக்கான சூட்டை அவனே செய்ய ஆரம்பிக்கிறான். அந்த ப்ராஜெக்டை எடுத்து அவன் இதில் வச்சுட்டு அந்த ப்ராஜெக்ட் மார்க் 2ன்னு வைக்கிறான் பேர். இவன் வச்சுருந்த ஆயுதங்கள்லாம் அவன்கள்ட்ட இருந்தனால ஸோ ஏதோ லீக் ஆகிருக்கு. இனிமேல் இதை வந்து என்னோடய பர்சனல் ஃபைல்லே வச்சிரு, எதுவுமே கம்பெனி பக்கம் போகவே கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறான். தலைவன் அவனோட சூட்டை செய்ய ஆரம்பிக்கிறான். இங்கிட்டு பார்த்தாக்கா அந்த ஆப்கானிஸ்தானில் இருப்பானுங்க தெரியுமா தீவிரவாதிகள், அவன்களும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பார்ட்ஸ் எல்லாம் எடுத்து ஒன்று சேர்க்க ஆரம்பிக்கிறானுங்க. அந்த மொட்டையுமே முழுசாக சாவலை, பாதி எரிஞ்சதோட உயிரோட தான் இருக்கான் தலைவன். கொஞ்சம் கொஞ்சமாக அவனோட சூட்டை பில்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிக்கிட்டு இருக்கையில் நிறைய அடியும் வாங்குறான். அப்போன்னு பார்த்து ஒபாடிமா மேலே வந்திருக்கான்னு சொல்லி பெப்பர் சொல்ல, இரு நானே வரேன்னு சொல்லிட்டு அவனும் மேலே போகிறான். மேலே போயிட்டு இந்த மாதிரி கேட்க இல்லை, அவனோட ஷேர் கொடுத்துருப்பான் தெரியுமா, அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருமே இவன் மேலே கேஸ் போட்டிருக்கானுங்க. இவன் வந்து ஒரு பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போட்டிருக்கான்னு சொல்லலை. ஷேர்லேயே என்னோட்டு மட்டும்தான் அதிகமான ஷேர். ஸோ நான் வந்துட்டு எவனுக்காண்டி பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லலை. சரி ஓகே, உன்னோட ஆர்கிரேட்டருக்கு கூட நான் வந்து இதை வச்சு அவனுக்கு கண்ணை கட்ட பார்க்குறேன்னு சொல்லலை. இல்லை இது யாருக்குமே தர மாட்டேன்னு சொல்லி தெளிவாக சொல்லிட்டு போயிடறான். அவனோட சூட்டையும் பில்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் கற்றுக்கவும் ஆரம்பிக்கிறான். ஒரு வழியாக அவனோட சூட்டையும் பில்ட் பண்ணி முடிக்கிறான். அப்படியே எல்லாத்தையும் பில்ட் பண்ணிட்டு அவன் அப்படியே பறக்கவும் ஆரம்பிக்கிறான். இதுதான் ஃபஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும். இது படமாக பார்த்தோன்னா மாசாக இருக்கும். அப்படியே மேலேயும் பறந்து போகிறான். அவனுக்கு ஆசையே என்னதான் இருக்குமோ, இப்படியே நிலா பக்கம் போனால் என்ன ஆகும்னு சொல்லிட்டு அவன் மேலே போக ஆரம்பிக்கிறான். அப்படியே மேலே போயிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவனோட சூட்டும் உரைய ஆரம்பிக்குது. அப்படியே அவனோட சூட்டும் செயல் இழந்து போய் அப்படியே கீழே விழுக ஆரம்பிக்குது. அப்படியே கரெக்டாக கீழே உரசுற மாதிரி வந்து அப்படியே அந்த மேனுவலாக ஒரு இது வச்சுருப்பான், அதை ஆன் பண்ணி விட்டோன்னா அந்த ஃப்ரீஸ் ஆனதுலாம் அப்படியே உடஞ்சி விழுந்தோன்னே திரும்ப பவர் சப்ளை வந்து தலைவன் பறக்க ஆரம்பிக்கிறான். அப்படியே வீட்டுக்கும் வந்துடுறான். வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே வச்சு கலர் கொடுத்துக்கிட்டு இருக்கையில் எந்த கலரும் செட் ஆகுதுன்னு சொல்லலை. அப்போன்னு பார்த்து கோல்டு கலரை பூசி விட்டு அப்படியே அந்த காரோட கலரையும் அடிச்சு விட்றான். அப்போ தான் அயன்மோட சூட்டு ஃபுல் ஃபெஸ்ட் ஆகுது. அப்போ நியூஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி நம்ம டோனி ஸ்டார்க்கு லூசு பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கழுவி ஊற்றுறானுங்க. அப்போன்னு பார்த்து ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி ஒரு கல்யாணம் மாதிரி என்னமோ வச்சுருக்கானுங்க. ஸோ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வரமாட்டான் அப்படி இப்படின்னு சொல்லையில் சொல்லப்போனால் இது வந்து அவனோட இது தான். அதுக்கே அவன் போகாமல் இருந்தால் கொஞ்சம் இதாக தானே இருக்கும். மாதம் வண்டியில் ஏறி கிளம்புறான், அங்கேயும் போய் சேர்றான். அப்போ முன்னாடி பார்த்தா அந்த ஏஜெண்ட்டும் வரான். இவன் வந்து ஷீல்டுங்கிற ஒரு இதோட சேர்ந்தவன். இது வந்து சிபிஐ எதோடையுமே சேராது. அதாவது ஒரு தனித்துவமான ஒரு ஷீல்டுங்கிறது ஒரு தனித்துவமான ஒரு ஏஜெண்ட் மாதிரி. அதுலேருந்து ஒரு ஏஜெண்ட் வந்து இந்த மாதிரி உங்கள்கிட்ட நான் வந்து தனித்துவம் பேசணும்னு சொல்லல, நீங்கள் அங்கேருந்து எப்படி தப்பிச்சு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கல.
ஓகேன்னு சொல்லிட்டு இவனும் அவனுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட்டையும் கொடுத்துட்றான். அப்படியே இவன் போய் பெப்பரை பார்த்துட்டு அப்படியே அவளோட டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறான். ஆனால் அவங்களுக்கு கொஞ்சம் கூச்சமாக தான் இருக்குது. அப்படியே இவங்க 2 பேரும் கெமிஸ்ட்ரி ஸ்டார்ட் ஆக அப்போ ஃபஸ்ட்டு பார்த்த ரிப்போர்ட் இருக்கால, அவன் வந்துட்டு சில ஃபோட்டோஸை கொடுக்குறான். இந்த மாதிரி உங்கள்கிட்ட இருந்து தான் அந்த ஆயுதங்கள் சப்ளை ஆகுதுன்னு சொல்லல. இவனுக்கு ஒன்றுமே தெரில. போய் அபார்ட்மெண்ட்டை கேட்கல. அவன் வந்து சொல்கிறான், இந்த மாதிரி போர்டுக்கு மீட்டிங்கில் உனக்கு எதிராக கேஸ் போட்டதே நான் தான். இதெல்லாம் உனக்கு நன்மைக்கு தான் பண்ணுறேன். நீ போய் ஒழுங்காக உன் வேலையை பாரு, இதெல்லாம் கண்டுக்கிறாது அப்படின்னு சொல்லிட்டு போயில என் வீட்டில் கோவத்தோடு உட்காந்துருக்கான். அப்போ இவனுங்க பண்ணானுங்களே, சப்ளை பண்ணானுங்களே ஒரு இடத்துக்கு, அவன்கள்லாம் சேர்ந்து அங்கே இருக்கிற மக்கள்லாம் தாக்க ஆரம்பிக்கிறானுங்க. அப்போ தான் தலைவனுக்கு ஒரு ஐடியா வருது. ஏன் நம்மளா போய் காப்பாற்றினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிடுறான். அயன்மேன் சூதை எடுத்துகிட்டு கிளம்பிடுறான். அங்கே போயிட்டு தக்காளி தாறுமாறாக தெரிய விட்றான். நம்ம தலைவன் அங்கே போயிட்டு ஃபுல் ஃபஸ்ட்டாக வேலையை காட்ட அங்கே சூப்பராக எல்லாத்தையும் அடித்து நொறுக்குறான். அங்கே இருக்கிற மக்களையுமே காப்பாற்றுறான். போய் தலைவன் மாசாக காப்பாற்றிட்டு வீட்டில் வந்து லேண்ட் ஆகுறான். இப்போ பேரும் வரான். இங்கிட்ட பார்த்தாக்கா அபார்ட்மெண்ட் இருக்கான்ல, அவன் அந்த மொட்டையோட போய் கூத்து சேர்ந்துருக்கான். அவன் தான் இத்தனை வேலையுமே பார்த்துருக்கான். நம்ம ஹீரோ போயிட்டானா அந்த கம்பெனி இவனுக்கு வந்துடும். ஸோ அதை இது பண்ணி தான் பணமும் கொடுத்துருக்கான். ஆனால் கொல்கிற அளவுக்கு பணம் இவன் கொடுக்கல. ஸோ அவனுக்கு கொல்லாமல் இருந்தானா அவனுக்கு தேவையான ஆயுதத்தையும் நம்ம டோனியே ரெடி பண்ணி கொடுப்பான். அந்த இதில் வந்து அவனும் பேசி வச்சுட்டு இருந்திருக்கானுங்க. கடைசியாக தலைவன் தப்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு உள்ளே போயிட்டு அப்படி பேச ஆரம்பிக்கிறானுங்க. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, இவன் போயிட்டு அங்கே உள்ளே போய் பார்க்குறான். அப்போ தான் அந்த இது தெரியுது. அது சின்ன ஆர்க்ரேட் இருந்தால் தான் ஒர்க் ஆகுங்கிறதும் அவனுக்கு தெரியுது. அவன் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் இந்த இதை பேட்டர்ன் நான் உனக்கு தரேன், ஆனால் நீங்கள் இதுக்கு பதிலாக நிறையா இது கொடுக்குன்னு சொல்லல, ஆயுதம் கொடுக்கணும்னு சொல்லலாம். அப்போ வந்துட்டு இவன் கண்டுபிடிச்ச ஒரு சின்ன டிவைஸ் மாதிரி ஒன்று இருக்குது. அதை அவன் காதுக்கிட்ட வச்சு அழுத்த அவன் அப்படியே பேரலைஸ் ஆக ஆரம்பிக்கிறான். அப்படியே கடைசியில் அவன் ஒரு 15 நிமிஷத்துக்கிட்டே பேரலைஸ் ஆயிடுவான். அப்படின்னு சொன்னால் சரின்னு சொல்லிட்டு அவன் காதுக்கிட்ட வச்சு அழுத்திட்டு வெளியே வந்துடுறான். இது வந்து கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணாத ஒரு மிஷின். அவன் காதில் ஹெட்செட் போட்டிருந்தனால எதுவுமே பண்ணல. அப்படியே அவன் வெளியே வந்துட்டு உள்ளே இருக்கிற பேட்டர்ன் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் போட்டு தள்ளிடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு உள்ளே வந்துடுறான். வந்துட்டு அவனுங்களும் போட்டு தள்ளிடுறானுங்க, பேட்டர்னையும் எடுத்துடுறானுங்க. இங்கிட்ட வந்து இவன் வந்துட்டு போயிட்டு கிரியேட்டரை சின்னதாக பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவனோட இன்ஜினியர்கிட்ட சொல்கிறான். இது யாருக்கும் தெரியாமல் பண்ண அப்படின்னு சொல்கிறான். டோனிக்கு நம்ம ஒபானிமா மேலே சந்தேகம் வந்தனால நம்ம சின்ன ஒரு பென்ட்ரைவை, அதாவது தானாகவே ஹேக் பண்ணுற மாதிரி ஒரு பென்ட்ரைவை கொடுத்து நம்ம பெப்பரை கொண்டு போய் உள்ளே போட்டு எடுத்துகிட்டு வர சொல்கிறான். நம்ம பெப்பரும் வேறு வழியே இல்லாமல் உள்ளேவும் போகிறான். உள்ளே போயிட்டு அதை ஆன் பண்ணிவிட்டு அப்படியே ஃபைலை பார்க்குறான். அப்போ தான் தெரியுது இவங்க தான் எல்லாம் பண்ணியிருக்கானுங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் காப்பி பண்ணிடுறான். காப்பி பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக ஒபானிமா வந்துடுறான். வந்ததுக்கப்புறம் அவள்கிட்ட நீட்டாக பேச்சு கொடுத்துக்கிட்டே காப்பி பண்ணிவிட்டு அதை நடுவில் கிளிக் பண்ணிட்டு வெளியே வந்துடுறா. எதுவுமே பண்ணாமல் ரெஃப்ரெஷ் கூட பண்ணாமல் வச்சுருந்தனால எதுவுமே பண்ணாமல் அப்படியே அதை பென்ட்ரைவே தூக்கிட்டு வெளியே வந்துடுறான். ஒபானிமா வந்து அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் இந்த இது கம்ப்ளீட்டட்னு காட்டுது. ஸோ ஆட்டையை போட்டான்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரிஞ்சிச்சு. வெளியே வந்து பார்த்தா அந்த சீல்டோட ஆளுங்க அவனுங்க நிற்கிறான். அவனோட சேர்ந்து நம்ம ஹீரோயினையும் அப்படியே தப்பிச்சு வந்துடுறான். இவன் வந்துட்டு அப்படியே போயிட்டு அவனோட இன்ஜினியர்ஸை கத்துறான். இந்த மாதிரி அவன் எதுவுமே செய்யலையான்னு கேட்கல. இல்லை சார் எதுவுமே இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்னு சொல்லலை. டோனி வந்து ஒரு குகைக்குள்ளே இதை செஞ்சான்டா, உங்களால் இது முடியலைன்னு கேட்கல. நான் ஒன்றும் டோனி இல்லையே சார் அப்படின்னு சொல்கிறான். அப்படியே வந்துட்டு நம்ம பெப்பர் வந்து நம்ம டோனிக்கு ஃபோன் பண்ணுறா. ஃபோன் பண்ண அதே நேரத்தில் நம்ம டோனி காதில் அந்த மிஷினை வச்சு அழுத்துறான். நம்ம பேரலைஸ் ஆகிடுறான். நம்ம டோனி ஆனதுக்கப்புறம் என்னென்ன பண்ணான்னு சொல்லி எல்லாத்தையும் அவன் வாயிலேயே சொல்கிறான். சொன்னதுக்கப்புறம் நானும் உன்னை மாதிரி ஒரு ஷூட் செஞ்சுருக்கேன், அதுக்குள்ளே நான் போகிறேன், இதுவும் வச்சு நான் செஞ்சு மாதம் செய்ய போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வெறுப்பேற்றிட்டு போகிறான். நம்ம ஹீரோட்ட இருந்து ஆர்கிரியாட்டையும் பிடிங்கிட்டான். அதுதான் அவன் ஹார்ட் மாதிரியே சொல்ல போனான். அதையும் எடுத்தனால அவனால் ஒன்றுமே முடியலை. நம்ம பெப்பர் வந்து அப்படியே ரோடிக்கு ஃபோன் அடித்து எல்லாத்தையும் சொல்லிடுறான். அவன் இங்கே ஃபோர்ஸை கூட்டிகிட்டு போகல. இங்கே 15 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் இவன் எந்திரிச்சு அப்படியே முடியாமல் போய்கிட்டு இருக்கான். சொல்லப்போனால் ஹார்ட்டுக்குள்ளே போக ஆரம்பிச்சிருச்சு. அவனோட பீட்டும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆகுது, குறைய ஆரம்பிச்சுன்னா அவன் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு அது எடுக்கிற நேரம் பார்த்து அவன் விழுந்துடுறான். நம்ம பெப்பரை வந்துட்டு அந்த பழசை வந்து அழகாக டோனின்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துருப்பான். அதை எடுக்கிற நேரத்தில் இதாகிடுது. அப்போ அவன் ஒரு ரோபோ வச்சுருப்பான் தெரியுமா, செல்லமா, அந்த ரோபோ தான் எடுத்து கொடுக்குது. தலைவாதை அடித்து உடைக்கிறான். அப்படிங்கிறக்க நம்ம வில்லனை தான் காட்டுறானுங்க. அவன் கரெக்டாக அந்த கிரியேட்டரை தூக்கி உள்ளே வச்சு மாட்டிடுறான். கரெக்டாக இதே நேரத்தில் தான் நம்ம பெப்பரும் அந்த டீமும் உள்ளே போய் அந்த கதவை உடச்சிட்டு உள்ளே போகிறானுங்க. உள்ளே போய் பார்த்தாக்கா எல்லாம் ஆஃபில் கிடக்கு. என்னடா ஆஃபில் கிடக்குன்னு பார்த்தாக்கா அங்கே ஒபானிமா வந்துட்டான். வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் அடித்து உடைக்க ஆரம்பித்தோன்னா நம்ம பெப்பர் ஓட ஆரம்பிக்கிறா. அவன் பின்னாடி துரத்துறான். இதை பார்க்கையில் பிளாக் விடோ முன்னாடி ஓடுவா, பின்னாடி ஹல்க் துரத்துவான்ல, அந்த சீன் தான் ஞாபகம் வருது. இவன் முன்னாடி ஓடிடுறான். நம்ம ஹீரோ வந்து ஒரு இடத்துல போய் மாட்ட கரெக்டாக அந்த நேரம் நம்ம டோனியோட என்ட்ரி, அதாவது அயன்மேனோட என்ட்ரி. அப்படி நீட்டாக உள்ளே போய் இறங்குறான் தலைவன். உள்ளே போயிட்டு அவனோட 2 பேரும் சண்டை போட்டு மாள்றானுங்க.
இவன் வந்துட்டு மேலே பறக்கிறான். அவனோட சூட்டாலையும் மேலே பறக்கும் தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே மேலே பறக்க ஆரம்பிக்கிறான். ஏன்னா கீழே வந்து மக்கள் இருப்பானுங்களே. ஸோ மேலே போகிறான். அவன்கிட்ட 15% தான் பவர் இருக்குது. பரவாயில்ல போ அப்படின்னு சொல்லிட்டு மேலேயும் போகிறான். மேலே போனோன்னே அந்த ஃப்ரீஸ் ஆகும் தெரியுமா. இவன்ட்டு வந்து நிறைய ஃப்ரீஸ் ஆகுது. இவன் மேனுவலாக எதாக இருந்தாலும் பண்ணிடுவான். பட் அவனால் பண்ண முடியல. அவன் அப்படியே கீழே விழுகிறான். இவனுக்கும் அந்த 15% முடியுது. அப்படி கீழேயும் வந்து விழுகிறான். பார்த்தாக்கா அங்கிட்டு நம்ம ஒபடிமாவும் வந்துட்டான். அவனும் எப்படி சரியாயிட்டான் போல. நம்ம டோனிக்கும் பவர் இல்லாதனால கையிலேருந்து அந்த சூட்டு கலண்டு விழுந்திருக்குமா. அவன் வந்துட்டான். பார்த்தா டோனி கையில் சூட்டு இல்லை. அப்படியே போய் ஒளிஞ்சுக்கிறான். இவன் பெப்பர் அந்த ஆர்க் கிரியேட்டருக்கு சொன்னானா, பெரிய ஆர்க் கிரியேட்டர் அதுக்கிட்ட போகணுன்னா சொல்லல ஆன் பண்ணுன்னு சொல்கிறான். இவனை போகிறான். போயிட்டு கரெக்டாக ஆன் பண்ணுற ரெடியாக இருக்குல்ல. நம்ம டோனி சிக்கிறான். அடித்து மூஞ்சியெல்லாம் குழப்பி ஆளை தொங்க விட்டுருக்கான் கரெக்டாக கீழே. அப்போ வந்து என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி ஆன் பண்ண அப்படின்னு சொன்னோன்னே அவளும் ஆன் பண்ணுறா. நீங்கள் செத்துருவீங்க சொன்னாலும் இவன் கேட்க மாட்டேங்கிறான். ஆன் பண்ணோன்னா அப்படியே இவன் அடித்து பறக்க விட்டுருது. அப்படியே அந்த பவர்லாம் இவன் உடம்புக்குள்ளே இருந்து அந்த சூட்டு அப்சர்வ் பண்ணிடுது. ஸோ அவன் உடம்பும் அதே இடத்துல பேரலைஸ் ஆகி அதாவது செத்தே போயிடுறான். அப்படியே அந்த ஆர்க் கிரியேட்டர் பவர் அப்படியே வானத்துக்கு போகுது. நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே ஆகலை. அப்படியே அடுத்த நாள் காலையிலையும் ஆகுது. யார் இந்த அயன்மேன் சொல்லிட்டு அப்படியே இதுலேயும் போட்டிருக்கானுங்க. அப்படியே இவனும் யாரா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாத மாதிரியே இருக்கான். அப்படியே இங்கிட்டு வந்து அந்த ரோடியும் வரான். ரோடி வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நேற்று ஃபுல்லாக நீ வந்துட்டு வேறு ஒரு நாட்டில் தான் இருந்த. ஸோ நீ வந்து எதையும் கொட்டி உளறி வைக்காத அப்படின்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு போகிறான். கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் இது வந்து ஒரு அந்த சூட்டுக்குள்ளே இருந்தது நீங்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்டாகவே எழுதி கொடுக்குறானுங்க. இவனை போய் அப்படியே பேசுகிறான். இந்த மாதிரி நடந்ததெல்லாம் நான் இல்லை அப்படி இப்படின்னு சொல்கிறான். சொல்லி முடிச்சதுக்கப்புறம் இவனுக்கே மனசாட்சி உறுத்துது. ஸோ கடைசியில் இந்த வார்த்தையை சொல்கிறான், ஐ ஆம் அயன் மேன். இதோட இந்த படம் முடியுது. இதை எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட போஸ்ட் கிரெடிட் சீன் ஒன்று இருக்குது. இவன் வீட்டுக்கும் வருவான். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அங்கே ஒரு மொட்டை இருப்பான். இது யாருன்னு தெரியுதா? இவன் தான் நிக் ஃபியூரி, ஷீல்டோட டேரக்டரு. இதோட அவெஞ்சர்ஸ் பில்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அவர் கூப்பிடையில் நம்ம டோனியும் கூப்பிட்றாரு. இதோட இந்த படம் முடியுது. யார் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கனை ஆளை போட்டுக்கோங்க. ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.